ஹலோ எவ்ரிவன். மாதம் 1500 ரூபாய் சேமித்தால் 10 லட்சம் ரூபாய் பெறலாம். இந்த அருமையான சேமிப்பு திட்டத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சேவிங்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுமா? நம்ம வளர்ந்து வர சித்திரமே ஒரு சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு சேவிங்ஸ் பற்றி நிறைய ஐடியாஸும் உங்களுக்கு இந்த சித்திரமையில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்றைக்கான வீடியோவை வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சேமிப்புங்கிறது மிகவும் அவசியமான விஷயமா இருக்குது. எதுக்குன்னா, நமக்கு அதிகமான பணம் தேவைப்படும் போது அந்த சிறு சேமிப்பு பணம் கூட நமக்கு மிகவும் உதவியாகவும் இருக்கும். நாம் சேமிக்கிற பணத்தில் ஒரு குறிக்கோள் இருக்கணும். உதாரணத்துக்கு, பிள்ளைங்களோட படிப்புக்கு, கல்யாணத்துக்கு, வீடு கட்ட, வாகனம் வாங்க, சொந்த தொழில் செய்ய, இது போல் பல கனவுகள் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அந்த ஒவ்வொரு கனவும் நிறைவேற்றுறதுக்கு நம்ம இந்த சிறு சிறு சேமிப்பு தான் நமக்கு அது ரொம்ப உதவியாகவும் இருக்கும். இது போல் நம்ம திட்டமிட்டு பணத்தை சேமிக்கும்போது மிகவும் சிறந்த ஒரு சேமிப்பாக நமக்கு இருக்கும். மாதம் நம்மளால் 1500லேருந்து 2000 வரைக்கும் சேமித்தா 10 லட்சம் வரைக்கும் நம்மளால் சேமிக்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. நீங்கள் சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது குறுகிய கால சேமிப்பா அல்லது நீண்ட கால சேமிப்பான்னு நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்கள் வருமானத்தை பொறுத்து மினிமமாக 1500லேருந்து அதிகபட்சமாக உங்களால் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிக்கலாம். முதல்ல நாம் பார்க்க போகிறது நீண்ட கால சேமிப்பு. நீண்ட கால சேமிப்பில் நாம் முதல்ல பார்க்குறது பிபிஎஃப் அக்கௌண்ட். போஸ்ட் ஆஃபீஸில் இது ஓப்பன் பண்ணுறது. இது மினிமமாக 15 வருஷம் நம்ம போடுறதா இருக்கும். லாங் டைம் சேவிங்ஸாக தான் இது இருக்கும். இதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ வருதுன்னா 7.1% போஸ்ட் ஆஃபீஸில் 15 வருஷத்துக்கு நம்ம போடுறோம். அதாவது 180 மாதங்கள். 15 வருஷத்துக்கு நாம் மாதம் நம்ம கட்டுற அமௌண்ட் அந்த 1500 சின்ன கால்குலேஷன் தான் இது. 1500 கட்டினோம்னா நமக்கு கிட்டத்தட்ட நம்ம 2,70,000 நம்ம கட்டியிருப்போம். நமக்கு வட்டியாகவே 2,18,185 கிடச்சிருக்கோம். ஆக மொத்தம் 4,88,185. அதே இந்த 15 வருஷத்துக்கு கூட ப்ளஸ் ஒரு 5 வருஷமோ அல்லது 7 வருஷமோ நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா அமௌண்ட்டு 22 வருஷத்துக்கு நம்ம கட்டினோம்னா, முன்னாடி பார்த்தது பிபிஎஃப்க்கு 15 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ 22 வருஷத்துக்கு நம்ம ஒரு 5 வருஷத்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நாம் டெபாசிட் பண்ண தொகை, அதாவது நம்ம கட்டின பணம் 3,96,000. நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அதாவது வட்டியாக 5,60,404. ஆக மொத்தம் 9,56,404. கிட்டத்தட்ட நாம் 10 லட்சம் ரூபாய் நாம் இங்கே சேமிச்சிட்டோம். அதுவும் நம்ம 22 வருஷம் கழித்து நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டோம். சிறு சிறு தொகை தான் நமக்கு ஒரு பெருந்தொகையாக நமக்கு உதவியாகவும் இருக்கும். அதே குறுகிய கால சேமிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டி, எஃப்டி இதுதான் பெஸ்ட்டு. அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் 15 வருஷம் போட்டோம், 22 வருஷமும் போட்டோம். அதே நம்ம 22 வருஷத்தை ஆர்டியாக பேங்க்கில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு ஒரு கால்குலேஷன் தான். 5 இயர்ஸ் அந்த 22 வருஷத்தை நான் ஒரு 5 வகையாக பிரிச்சிருக்கேன். 5 இயர்ஸ், அடுத்து 2, 5வது வருஷம், அடுத்து 5வது வருஷம் அப்படின்ட்டு 22 வருஷத்தை நான் எப்படி பிரிச்சிருக்கேன். 5, 5, 5, 5, 2. 5 வருஷத்தை நம்ம ஆர்டியாக மட்டுமே நம்ம பே பண்ணுறோம். எவ்வளோ? 1,500. அடுத்து 5 வருஷத்தை அந்த ஆர்டியாக கட்டின அமௌண்ட்டு ப்ளஸ் எஃப்டி, அதை அமௌண்ட்டை எஃப்டியாக மாற்றுறோம். ப்ளஸ் அந்த வருஷமும் அடுத்த 5 வருஷம் நம்ம ஆர்டி பே பண்ணுறோம். ஆர்டியில் என்ன பண்ணுறோன்னா 1,500 நம்ம போன வருஷம் கட்டணுமா 5 வருஷத்துக்கு முன்னாடி, ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 500 வருஷம் அடுத்த 5 வருஷம் ஸ்டார்டிங்கில் 500 ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் எஃப்டியோட மந்த்லி பேயாக நம்ம வாங்கிக்கணும். எஃப்டியாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அதில் மந்த்லி நமக்கு வர்ற மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா அந்த அமௌண்ட்டே நம்ம சேர்த்து ஆர்டியாக பே பண்ணும்போது நமக்கு சேவிங்ஸ் அதிகமாகும். அதுக்கு அடுத்த 5வது வருஷம், அதாவது கிட்டத்தட்ட நாம் 15 வருஷம் வந்துட்டோம். எஃப்டி அந்த அமௌண்ட்டை ஆர்டியாக வர அமௌண்ட்டை எஃப்டியாக மறுபடியும் கன்வெர்ட் பண்ணுறோம். ஆர்டி ப்ளஸ் எஃப்டி, அது ஆர்டி.
2500 ப்ளஸ் எஃப்டி வட்டி இது சேர்த்தோம்னா எவ்வளோ வருது? இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி தான் நான் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன், வாங்க சொல்கிறேன். ஒவ்வொரு 5 வருஷம் 2 வருஷத்துக்கோ நம்ம கட்டுற ஆர்டி அமௌண்ட்டை 500 எக்ஸ்ட்ராவும் பே பண்ணுறோம். ப்ளஸ் எஃப்டியோட வர வட்டியும் நம்ம சேர்த்து கட்டுறதுனால நம்ம கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஒரு சின்ன கணக்கு பேங்க்கில் மட்டும்தான் நான் இதை சொல்லியிருந்தேன். 5%லேருந்து 7% வரைக்கும் நான் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். மினிமம் ஆவரேஜாக இந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க பேங்க்கில். நான் ஆவரேஜாக இந்த அமௌண்ட் போட்டிருக்கேன். ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் ஆர்டி மட்டுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ நம்ம கட்டுற அசல்னா 1,07,889 ரூபா நமக்கு அசலும் ப்ளஸ் வட்டியும் வருது. இந்த ஆர்டி அமௌண்ட்டை நம்ம அப்படியே எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம். அடுத்த நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ், அதாவது அடுத்த 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு மாதம் அந்த எஃப்டி அமௌண்ட்டை நாம் அப்படியே மந்த்லி பேயாக வாங்கிக்கணும். அப்படி பே அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு மாதம் இந்த 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி 626 ரூபா. இந்த அமௌண்ட்டை இந்த அடுத்த 5 வருஷத்துக்கூட ஆர்டியாக நம்ம பே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆர்டியில் ஏற்றினா 1500 ப்ளஸ் 500 2000, அதோட இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம கால்குலேஷன் பண்ணி போட்டோம்னா 2626 ரூபா. இப்படி நம்ம ஆர்டியாக பே பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கிதுன்னா 1,88,896 ரூபா வெறும் ஆர்டிஆர் மட்டுமே. இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆர்டி அமௌண்ட்டும் ஏற்கனவே வச்சுருந்த எஃப்டி அமௌண்ட்டும் நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 2,97,000 ரூபா கிடைக்கும். இதை நாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா அந்த அமௌண்ட்டை நெக்ஸ்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு போடும்போது எஃப்டியால் கன்வெர்ட் பண்ணிட்ட பிறகு அதில் வர வட்டி 2,97,000 ரூபாயை வட்டிக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னா 1,722 ரூபா. இந்த அமௌண்ட்டையும் ஆர்டியோட சேர்த்து கட்டும்போது ஆர்டியில் 2,000 ரூபா, ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் 2,500 ரூபா, 2,000 ரூபா ப்ளஸ் இப்போ ஒரு 500, 2,500 ப்ளஸ் இப்போ ஒரு 1,722 ஆக மொத்தம் 4,222 ரூபா. இந்த அமௌண்ட்டை நம்ம ஆர்டியாக மட்டுமே கட்டிட்டு வந்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 3,03,700 ரூபா கிடைக்கும். நாம் ஏற்கனவே 15 வருஷத்தில் சேவிங்ஸ் பண்ண அமௌண்ட்டு 2,97,000 ரூபா ப்ளஸ் எஃப்டி அமௌண்ட்டு இதே ஆர்டி அமௌண்ட்டு 3,04,000. இதை நாம் எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அடுத்த 5 வருஷத்துக்கு. அதாவது இது 20வது வருஷம். அடுத்து 20 வருஷத்துக்கு 6,01,000 ரூபா மாதம். அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ வருதுன்னா 3,485 ரூபா. இந்த அமௌண்ட்டையும் ஆர்டியில் நாம் 3,000 ரூபாயும் சேர்த்தா 6,485 ரூபா. கிட்டத்தட்ட நம்ம இதில் 4,66,485 ரூபா நமக்கு கிடைக்கும். ஏன்னா 5 வருஷமாக பிரித்து போட்டிருக்கேன்னா நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படலாம். அப்போ அந்த சமயத்தில் நம்ம அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பாதியாக இப்படி நம்ம பிரித்து போடும்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாகும். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பிரித்து போட்டிருக்கனால இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி பிரித்து பண்ணியிருக்கேன். இதே நம்ம 5 வருஷத்துக்கு பதிலாக நான் 4 வருஷமாக கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட எமர்ஜென்சி பொறுத்து நம்ம அடுத்தடுத்த வருஷமும் நம்ம அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சேவிங்ஸாக கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இப்போ 20 வருஷம் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த லாஸ்ட்டில் இருக்க 2 வருஷத்துக்கு மட்டுமே நாம் கிட்டத்தட்ட நம்ம எஃப்டியில் மட்டுமே 10,67,500 ரூபா நம்ம எஃப்டியில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு 6,279 ரூபா கிடைக்கும். நமக்கு ஆர்டியாக நம்ம எவ்வளோ கட்டணும் 3,500 ரூபா ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 9,780 ரூபா கட்டுறோம்.
இப்படி கட்டும்போது இந்த 2 வருஷத்துக்கு மட்டுமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே கிடைக்கும். அப்போ பண்ணும்போது நமக்கு 2,52,782 ரூபா கிடைக்கிது. இந்த அமௌண்ட்டு நம்ம ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 13,20,282 ரூபா கிடைக்கும். இது நீண்ட கால சேமிப்புக்கான ஐடியா. இந்த குறுகிய கால சேமிப்பை கூட நம்ம நீண்ட காலமாக பயன்படுத்தலாங்கிறதுக்காகவும் இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் நாம் ஒவ்வொரு தடவை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஆர்டியும் எஃப்டியும் நீங்கள் பேங்க்கில் மட்டுமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த பணத்தை எடுத்துக்கலாம், உபயோகப்படுத்திட்டு திரும்ப அந்த பணத்தை நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும். அதனால தான் உங்களை பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த சேவிங்ஸ் ஐடியா உங்கள் விருப்பத்தை பொறுத்து இதில் எந்த அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நமக்கு ஒரு சேவிங்ஸ் தான், லாங் டைம் சேவிங்ஸ் தான். அந்த சேவிங்ஸ் பண்ணுறதுல அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து நான் இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்க வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.